அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதன்மை பெண்கள் ஓகேங்களா? எந்தெந்த துறையில் முதன்மையா அமைச்சர், ஸோ அந்த மாதிரி அமைச்சர்லையோ, ஸோ பல்கலைக்கழகம் உருவாக்குறதுல, ஸோ முதன்மை பெண்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 7th சோஷியல் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 7th சோஷியல் புக்கில் இருக்குது. ஸோ அதை ரெஃபர் பண்ணிங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா? அந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்தியாவின் முதன்மை பெண்கள் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் மகளிர் பல்கலைக்கழகம் 1916 மாணவிகள் 5 மாணவிகளுடன் பூனேவில் SNDT பல்கலைக்கழகம் தொடங்கினா மகரிஷி கார்கே ஓகேங்களா? மகரிஷி கார்கே இவங்க தான் தொடங்கினாங்க ஓகேங்களா? முதல் மகளிர் பல்கலைக்கழகம் பூனேவில் யாருன்னா மகரிஷி கார்கே 1916 தொடங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யாருன்னா, மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் வந்து விஜயலட்சுமி பண்டிட் தான் மத்திய அமைச்சரவையில் முதல் அமைச்சரவையில் பதவி வகித்ததுன்னா விஜயலட்சுமி பண்டிட் ஜவஹர்லால் நேருடைய தங்கை அவங்க. உங்களை அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். இவங்க தான் மாநிலத்தின் இளம் வயது அமைச்சராகவும் ஹரியானா மாநிலத்தில் 25 வயது இளம் வயது அமைச்சராக இருந்த பெண்மணியாருன்னா சுஷ்மா ஸ்வராஜ். ரெண்டுத்துக்கு அவங்க வராங்க. எதுக்குன்னா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் அடுத்து மாநிலத்தில் இளம் வயது அமைச்சர் இல்லையானா ஹரியானா மாநிலத்தில் இளம் வயது அமைச்சர் 25 வயசுல அமைச்சராருன்னா சுஷ்மா ஸ்வராஜ் ரெண்டுமே. ஸோ அது மாதிரி விஜயலட்சுமி பண்ணிட்டு ரெண்டுத்துக்கு வருவாங்க. ஸோ பின்னாடி வரும் பார்ப்போம். அடுத்து யாருன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு தான் ஓகேங்களா? ஒன்றிணைந்த மாகாணங்கள் பொறுப்பாளரானார். ஸோ அப்போ மாகாணங்கள் வந்து ஒன்றிணைந்துச்சு, அப்புறமா தான் பிரிச்சு எல்லாமே பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பெண் வந்திருக்காங்க. ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர்னா விஜயலட்சுமி பெண்ணிட் 1953 இருந்திருக்காங்க. ஐக்கிய நாடு ஐநா சபையின் முதல் பெண் தலைவர்னா விஜயலட்சுமி பண்டிட். இவங்க வந்து ஜவஹர்லால் நேருடைய தங்கை பார்த்தோம். ஸோ ரெண்டுத்துக்கு வராங்க. விஜயலட்சுமி பண்டிட் எதுக்கு வராங்கன்னா இதுக்கு பிளஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட் தான். ஸோ அடுத்து இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யாருன்னா இந்திரா காந்தி 1966. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி 1966. அடுத்து முதல் பெண் காவல் உயர் அதிகாரி யாருன்னா கிரண்பேடி. முதல் பெண் காவல் உயர் அதிகாரி கிரண்பேடி 1972. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யாருன்னா அன்னை தெரேசா 1979 பெற்றிருக்காங்க. அடுத்து எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண்ணா பச்சேந்திரி பால் 1984. பச்சேந்திரி பால் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் ஓகேங்களா? அடுத்து புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண்ணா அருந்ததி ராய் 1997 வாங்கிருக்காங்க. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய். அடுத்து முதல் பெண் குடியரசுத் தலைவர் உங்களுக்கு தெரியும் 2007 பிரதிபா பாட்டீல். மக்களவை சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் 2009. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் 2009. உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா பிவி. உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா பிவி. இது ரிலேட்டடா இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க கரண்ட் அஃபேர். ஏன்னா இப்போ ரீசெண்டா இறந்தாங்க ஓகேங்களா? மீரா சாஹிப் பாத்திமா பிவி தான் ரீசெண்டா இறந்தாங்க ஓகேங்களா? இந்தியாவின் தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யாருன்னா அன்னி பெசன்ட். இந்தியாவின் தேசிய காங்கிரஸ் முதல் தலைவர் அன்னி பெசன்ட். அதே ஐஎன்சியுடைய முதல் இந்திய இருந்தவங்க சரோஜினி நாயுடு வருவாங்க ஓகேங்களா? அதான் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் ஓகேங்களா? அடுத்து இந்தியாவின் முதல் பெண் மாநில அமைச்சர் சுச்சிதா கிருபாலினி. மாநிலத்துல முதல் பெண் முதலமைச்சர்னா சுச்சிதா கிருபாலினி. இந்தியாவில் முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யாருன்னா டிஜிபி யாருன்னா காஞ்சன் சௌந்தரி பட்டாச்சாரியர். அதே இது என்னன்னா முதல் பெண் காவல் உயர் அதிகாரி தான் கிரண்பேடி. டிஜிபி அப்படின்னு வந்துச்சுன்னா காஞ்சன் சௌந்தரி பட்டாச்சாரியர் ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா? இந்தியாவின் பாதுகாப்பு துறை முதல் பெண் அமைச்சர் யாருன்னா திருமதி நிர்மலா சீதாராமன். அவங்க தான் நிதியமைச்சர். முதல் பெண் நிதியமைச்சர்னா நிர்மலா சீதாராமன் ஓகேங்களா? ஸோ இந்த காவல்துறை இயக்குனர் மட்டும் கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். காஞ்சன் சௌந்தரி பட்டாச்சாரியர் டிஜிபி. இவங்க பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரி, காவல்துறை உயர் அதிகாரி கிரண்பேடி ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் என்னுடைய தமிழன் டிஎன்பிசி டெலிகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழன் டிஎன்பிசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.